Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First of all, சேனலை subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவையான ingredients பார்த்துடலாம். இது துருவி வச்ச மாங்காய், இது காஞ்ச மிளகாய், இஞ்சி பொடிசா நறுக்கி வச்சது, கொத்தமல்லி, கருவேப்பிலை. மாங்காய் வந்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல புளிப்பு இருக்குன்னா கம்மியாக எடுத்தால் போதும், இல்லைன்னா புளிப்பு நிறைய வேணும்னா கூட போட்டுக்கலாம். புளிப்பு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு கப் சாதம், கொஞ்சம் நிலக்கடலை, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள், உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு வடைச்சட்டியில் கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ தாளிக்கிற ஐட்டம்ஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சுட்டோன்னு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியணும். அடுத்தது ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறமா கடலைப்பருப்பு, அப்புறம் நிலக்கடலை, நிலக்கடலை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். நான் இப்போ காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேன். பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி கொஞ்சம் போட்டுடலாம். இஞ்சி, இது நல்லா வதங்கினா கொஞ்சம் மாங்காய், இந்த துருவி வச்ச மாங்காவை போட்டுடணும். அப்புறம் மஞ்சள், உப்பு அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் சாதத்துக்கு உப்பு போட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கணும். மாங்காய் சாதமே இன்னொரு டைப் இருக்குது, மசாலாலாம் வறுத்து பொடி பண்ணி போடணும். இது சிம்பிளாக காமிக்கிறேன், அதுவும் இன்னொரு வீடியோ போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இப்போ சாதம் ஆட் பண்ணிடலாம். இது பழைய மீந்த சாதம் இருந்தால் கூட போட்டுடலாம். மீந்த சாதம் இருந்தால் அதை போட்டுட்டு மேலே லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் சாதம் மாதிரி ஆகிடும். மாங்காய் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன் தொட்டு மாங்காய் ரிலேட்டடு இந்த சீசனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 2 minutes திறந்தீங்கன்னா சூப்பராகிடும். இப்போ பார்க்கலாம், 5 minutes ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருக்குது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் கூட போடலாம் காரத்துக்கு. இன்னொரு வெர்ஷன் இருக்குது,
அது மசாலா வறுத்து போட்டு அதெல்லாம் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான மாங்காய் சாதம் ரெடி. சுட சுட இது டிஃபின் பாக்ஸுக்கு கூட ஸ்கூல் ஸ்டார்ட் இருந்து அனுப்பிச்சி விடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.